முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறது அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த முதல்வர் பதவின்றது ஒரு மிகப்பெரிய மூழ்கிரிடம் தான். அது முதல்வருக்கு தெரியும் நல்லா. ஏன்னா அந்த இடத்துல இருக்கும்பொழுது தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்கள வழியில நெறிமுறைப்படுத்தி நீங்க வழி நடத்தணும். இந்த ஆட்சியை நடத்துறதும் இந்த மக்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு செயல்படுறதும் இது வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்க். ஏதோ முதல்வர் சீட்ல உட்காந்துட்டு ஹாயா காலாடிட்டு போறது இல்லை. இன்னைக்கு முதல்வர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர். எனக்கு தெரியும் முதல்வர் சீட் அப்படின்றது ரொம்ப ஹீட்டான ஒரு சீட் அப்படின்றது. அதற்கு எவ்வளோ அவரை தயார்படுத்திக்கணும் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் திமுகவுடைய முகத்திரை யார் கிழிக்கிறது, இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்ற ஒரு வேலை இருக்கு இல்லையா, அந்த வேலையை வந்து விஜய் அண்ணா பண்ணிட்டார். அதை மாநாட்டிலே பண்ணிட்டாரு. இன்னைக்கு இந்த அறிக்கை மூலமாக 4 வருஷமாக நிதி ஆயோக் நடக்குது. உங்களுக்கு உங்கள் ஆட்சியில் அதுக்கு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு தெரியல. இப்போ இடி ரைடு வந்த உடனே இங்கே போகிறீங்க அப்படின்னா எப்போ தெரியும் நீங்கள் முதல்ல நிதி ஆயோக்கு போகிறாருன்னு எப்போ சொன்னாங்க? நீங்கள் நிதி ஆயோக்கு போனது தானே காரணம் சொன்னாங்க. ஆனால் ஏன் 7 நிமிஷம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் சந்திக்கணும் மோடி அவர்களை? என்ன உங்களுக்கும் அவருக்கும் டீலிங் சொல்லணும்ல? அதை வெளியே வந்து 7 நிமிஷம் என்ன பேசுனீங்க அப்படின்றது சொல்லணும்ல. அதை கேட்டால் அதை சொல்ல மாட்டாங்க. நான் மோடியை பார்த்தும் பயப்பட மாட்டேன், ஈடியை பார்த்தும் பயப்படணும், ரைமிங். அப்புறம் ஏங்க ஓடி ஒளிறீங்க? மணல் கொள்ளையில் இடி ரைடு பண்ணி ஐஏஎஸ்களுக்கு சம்மன் கொடுத்தா அவங்கள விசாரிக்கக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போகிறீங்க அரசு. இப்போது இடி ரைடு டாஸ்மாகில் நடந்தால் அதை விசாரிக்கக்கூடாது, அந்த ரைடை ரத்து பண்ணணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறீங்க. என்றைக்காவது மக்கள் நலனுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா? போனது கிடையாது. இப்போ டெல்லிக்கு போயிட்டு சரண்டர் ஆகிட்டு வந்துட்டு இங்கே பேசுகிற பேச்சை பார்த்தீங்களா? அதாவது ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இங்கே ஓடி உழைக்கணும், ஒளிச்சு விளையாடணும் அப்படின்ற மாதிரி தான் ஒளிஞ்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஒப்பீனியன்ஸே வந்து நம்மளுக்கு டிராஸ்டிக்காக தெரியும். தாவேகாவுக்கும் விஜயண்ணாவுக்கும் எந்த அளவுக்கு ஆதரவு பெருகி இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஸோ இதில் நம்ம பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்து நம்ம கெமிக்கல்லாம் போட்டு கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜிலாம் இங்கே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே பியூராக மக்கள் பாலிட்டிக்ஸில் வந்து விஜயண்ணாவுக்கு ஒரு தனி இடம், தனி மதிப்பு இருக்குது. என்ன தான் போட்டு தார்பாய் போட்டு மூடி போத்துனாலும் இங்கே அந்த விதை வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மிகப்பெரிய மரமாக 1 வருஷத்தில் வளர்ந்து நிற்க போகுது. நீங்கள் ஏதோ 1 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து இங்கே வந்து ஆட்சியை பிடிச்சிட முடியுமாலாம்? இங்கே 30 வருஷம் வேறு, அது 30 வருஷமாக வேறு ஊனிக்கிட்டு இருக்கு. சைனா இந்த இது கேள்விப்பட்டிருக்கீங்களா, மூங்கில், அது 30 வருஷமாக வேறு ஊனி இருக்குது. இந்த 1 வருஷத்தில் எந்த அளவுக்கு உயரமாக வளரப்போகுதுன்றதை பாருங்கள். டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தமிழ்நாடு இளைஞர்கள் கட்சியிலிருந்து நரேஷ் அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்ல மாதிரி சார், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி பயணத்தை குறித்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து கடும் காட்டமாக ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. என்னன்னா, தன்னுடைய குடும்பத்தின் சுயநலத்திற்காக தமிழக மானத்தை அடமானம் வைத்து பாஜகவுடன் மண்டிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப காட்டமாக இருந்ததில்ல. முதல்ல திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி அப்படின்றத வந்து தமிழ்நாட்டில் யார் சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? தமிழக வெற்றி கழக தலைவர் மாநாட்டில் இருக்கும்போது சொன்னார். மாநாட்டில் சொன்னார் முதல்ல. ஏன்னா திமுக எதிர்க்கிற எல்லாரையுமே பாஜக சாயம் பூசி மக்கள்கிட்ட வந்து வேற ஒரு ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கள்ள கூட்டணி முதல்ல மாநாட்டில் உடைச்ச உடனே கொஞ்சம் பதட்டம் அதிகமாகிடுச்சு. அது வரைக்கும் எதுவும் விமர்சனம் செய்யாதவங்க மாநாட்டுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரொம்ப பகிரங்கமாக அந்த பல விமர்சனங்கள் இன்றைக்கி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, கட்சி யார் வேணால் ஆரம்பிக்கலாம், நடிகர்கள் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறது தான், இதெல்லாம் யதார்த்தம், விளையாட்டு செய்திகளை கடந்து போகணும் இப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து வேறு மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று வந்தவங்களாம் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்றதெல்லாம். ஸோ முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறது அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த முதல்வர் பதவின்றது ஒரு மிகப்பெரிய மூழ்கிரிடம் தான். அது முதல்வருக்கு தெரியும் நல்லா. ஏன்னா அந்த இடத்துல இருக்கும்பொழுது தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்கள வழியில் நெறிமுறைப்படுத்தி நீங்கள் வழி நடத்தணும். இந்த ஆட்சியை நடத்துறதும் இந்த மக்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு செயல்படுறதும் இது வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கு. ஏதோ முதல்வர் சீட்டில் உட்காந்துட்டு ஹாயா காலாடிட்டு போகிறது இல்லை. இன்றைக்கி முதல்வர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர். விஜயண்ணாவுக்கு தெரியும் முதல்வர் சீட் அப்படின்றது ரொம்ப ஹீட்டான ஒரு சீட் அப்படின்றது. அதற்கு எவ்வளோ அவரை தயார்படுத்திக்கணும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் திமுகவுடைய முகத்திரை யார் கிழிக்கிறது, இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்ற ஒரு வேலை இருக்கு இல்லையா, அந்த வேலையை வந்து விஜயண்ணா பண்ணிட்டார். அதை மாநாட்டிலே பண்ணிட்டாரு. இன்றைக்கி இந்த அறிக்கை மூலமாக 4 வருஷமாக நிதி ஆயோக் நடக்குது. உங்களுக்கு உங்கள் ஆட்சியில் அதுக்கு போகிறதுக்கு வந்து உங்களுக்கு தெரியல. இப்போது இடி ரைடு வந்த உடனே இங்கே போகிறீங்க அப்படின்னா எப்போ தெரியும் நீங்கள் முதல்ல நிதி ஆயோக்கு போகிறாருன்னு எப்போ சொன்னாங்க? இப்போ ரைடு முடிஞ்சு அதுக்கு கோர்ட்லேருந்து ஸ்டே வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு நிற்கிறீங்க. ஏன் அது கூட போகிறீங்க? உடனே இங்கே பட்டாசுலாம் வெடித்தாங்க, கொண்டாடினாங்க இங்கே ஊபிஸ். ஏதோ நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம், உச்சநீதிமன்றம் போய் நாங்கள் நீதியை நிலைநாட்டிட்டோம்,
தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வந்து சுயமரியாதையை கொண்டு வந்துட்டோம்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஏன் டெல்லி வரைக்கும் போயிருக்கீங்க? ஏன்னா அது தற்காலிகம்ன்றது தெரியும். யாருக்கு தெரியுதோ இல்லையோ டிஎம்கேக்கு கண்டிப்பாக நல்லா தெரியும். தற்காலிகம் தான். திரும்ப கோர்ட் ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா கூப்பிட்டு வறுத்தெடுக்க போகிறாங்க. யாரை கேட்டு நீங்கள் இப்போ ஸ்டே வாங்குனீங்கன்ற அளவுக்கு கேட்க போகிறாங்கன்றது தெரியும். அதனால் இன்றைக்கி போய் உடனே சரண்டர் ஆகிட்டு நீங்கள் நிதி ஆயோக்கு போனது தானே காரணம் சொன்னாங்க. ஆனால் ஏன் 7 நிமிஷம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் சந்திக்கணும் மோடி அவர்களை? என்ன உங்களுக்கும் அவருக்கும் டீலிங்? சொல்லணும்ல அதை வெளியே வந்து 7 நிமிஷம் என்ன பேசுனீங்க அப்படின்றத சொல்லணும்ல. அதை கேட்டால் அதை சொல்ல மாட்டாங்க. நான் மோடியை பார்த்தும் பயப்பட மாட்டேன், ஈடியை பார்த்தும் பயப்பட மாட்டேன், ரைமிங். அப்புறம் ஏங்க ஓடி ஒளிறீங்க? புரியல. இங்கே உங்கள் கூடவே சுற்றிக்கிட்டு இருந்தவர்கள் தானே இன்றைக்கி தலைமறைவுன்னு சொல்லப்படுற அந்த நபர்கள் கூடவே சுற்றிக்கிட்டு இருந்தவங்க தானே. எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்போ தலைமறைவு ஆகிற அளவுக்கு நீங்கள் ஏதோ செஞ்சுருக்கீங்க. அப்படிப்பட்டவர்களை கூட வச்சுருக்கீங்களா? உங்கள் மேலே தப்பே இல்லைன்னு கூட வச்சுக்கிங்க. உங்கள் கூட இருந்தவங்க தானே. எங்கே இருக்காங்கன்னு பேசி கொஞ்சம் சரண்டரை சொல்லலாம் விசாரணைக்கு. அதை பண்ண மாட்டீங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் கட்டுற வரிப்பணத்தை தூக்கிட்டு போய் நீங்கள் இடி மேலே நடவடிக்கை எடுக்கணும், நீங்கள் ரைடு பண்ணக்கூடாது, விசாரணை பண்ணக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் போய் செலவு பண்ணி நீங்கள் வந்து வழக்கு நடத்துவீங்க இல்லை? இத்தனை மாதிரி எத்தனை வழக்கு நடத்திருக்கீங்க? மக்கள் நலனுக்காக எத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க? தமிழ்நாடு அரசு வக்பு பில்லு தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டுச்சு. அரசு வழக்கு போட்டார். தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் காசு செலவு பண்ணி வக்கீல்களுக்கு கொடுத்து தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக என்னைக்காவது நீங்கள் போராடி இருக்கீங்களா? மணல் கொள்ளையில் இடி ரைடு பண்ணி ஐஏஎஸ்களுக்கு சம்மன் கொடுத்தா அவங்கள விசாரிக்கக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போகிறீங்க அரசு. இப்போது இடி ரைடு டாஸ்மாகில் நடந்தால் அதை விசாரிக்கக்கூடாது, அந்த ரைடை ரத்து பண்ணணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறீங்க. என்னைக்காவது மக்கள் நலனுக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போயிருக்கீங்களா? போனது கிடையாது. இப்போ டெல்லிக்கு போயிட்டு சரண்டர் ஆகிட்டு வந்துட்டு இங்கே பேசுகிற பேச்சை பார்த்தீங்களா? அதாவது ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இங்கே ஓடி ஓடி உழைக்கணும், ஒளிச்சு விளையாடணும் அப்படின்ற மாதிரி தான் ஒளிஞ்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. தலைமறைவுன்றது உங்களுக்கு சாதாரண சும்மா அது வந்து எப்போவுமே நடக்கிறது தான். செந்தில் பாலாஜி இடி அரெஸ்ட் பண்ணும்பொழுது அவருடைய தம்பி எங்கே இருந்தார்? தலைமறைவு தானே இருந்தார். ஒரு அமைச்சர், ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு தம்பியை சரண்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திராணி இல்லை. அவரையும் தலைமறைவு. யார் இங்கே வந்து விசாரணை வளையத்துக்கு கொண்டு தான் தலைமறைவு. நீங்களே இந்த விசாரணை வளையத்துக்கெல்லாம் தலைமறைவு ஆகிறீங்க, பயப்படுறீங்க அப்படின்னா சாமானிய மக்களுக்கு அப்போது எப்படி நல்லது நடக்கும்? இந்த விசாரணை வளையங்கள்லாம் சாமானியர்கள் மேலே என் மேலேயோ உங்கள் மேலேயோ விடுது அப்படின்னா நம்ம தலைமறைவு வந்தால் சும்மா விட்டுருவாங்களா? ஆட்சியாளர்களுக்கு ஒரு சட்டம், சாமானியர்களுக்கு ஒரு சட்டமா? அப்படி தானே கேட்க தோணுது. இன்றைக்கி இவங்களுடைய முகத்திரையை கிழிச்சது வந்து விஜயண்ணா. இது வரைக்கும் யாருமே பேசலை. எல்லாரும் திமுக இருக்கிற எல்லாரும் பிஜேபி, எல்லாரும் சங்கி. இன்றைக்கி யார் சங்கி, யார் பிஜேபி பி டீமு தெரியுதுல மக்களுக்கு. மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் விஜயண்ணா அறிக்கை கொடுத்ததுனால தான் இது பேசு பொருளாச்சு அப்படின்றதெல்லாம் தாண்டி மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா முதல்வர் ஏதோ இங்கே வெள்ளை கொடையெல்லாம் தூக்கிட்டு வந்தாலும் இங்கே தான் நிற்பார், ஆனால் இன்றைக்கி டெல்லி வரைக்கும் போயிருக்காருன்னா பையன் மேலே அவ்வளோ பாசமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது யதார்த்தமாக வரக்கூடிய விஷயந்தான். ஸோ இன்றைக்கி செய்திகள் என்ன தான் போட்டு முடக்கினாலும் சோஷியல் மீடியா எல்லார் கைக்கும் போயிடுச்சு பாஸ். அது வயது வாரியே கிடையாது. வயதானவர்களையும் நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. செய்திகள் அவங்க கண்ணில், பேப்பரில், டிவியில் பார்க்கறத தாண்டி இன்றைக்கி கைக்குள்ளார வந்து செய்திகளை வச்சுருக்காங்க. அது எல்லார் கைக்கும் போய் சேருது. அதனால் இந்த ஆட்சியாளர்கள் இன்னமும் ஏமாற்ற முடியாது. தொடர்ந்து இவங்களுடைய முகத்திரையை கிழிக்கிற வேலையை தாவேக்கா செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, விஜய் அவரோட அறிக்கைக்கு வந்து மூத்த அமைச்சராக இருக்கிற துரைமுருகன் வந்து இது வந்து பச்சா பாலிடிக்ஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. சேகர் பாபு அவர்கள் நேற்று முளைச்ச காளானவர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கலாம்? அண்ணன் வந்து ஐயா துரைமுருகன் எங்கள் மாவட்டத்துக்காரரு, ரொம்ப பாசமானவர், நேசமானவர், ரொம்ப நக்கல் நையாண்டி பிடிச்சவர். அவருடைய பேச்சுகளுக்கெல்லாம் நான் வந்து ஃபேன். ஆரம்ப காலத்துலேருந்தே நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே திமுகவில் ஒரு விஸ்வாசத்துக்கு பேர் போன ஒரு மனிதர். தனிப்பட்ட முறையில் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல நகைச்சுவாக பேசக்கூடியவர். அந்த மாதிரி தான் நகைச்சுவாக தான் பேசியிருக்காரு, வேறு ஒன்றும் இல்லை. பச்சா இன் பாலிடிக்ஸ்னா பச்சானா என்ன அர்த்தம் பதர்? பையன், அப்படிதானே? பையன் தான். அவர் பையனுடைய கேஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. 2019 அவர் பச்சாவுடைய கேஸு பிரச்சனையில் போய்கிட்டு இருக்கு. ஒரு கேஸ் என்ன அப்படின்னா, வருமான வரி சரியாக கட்டலை, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காங்கன்னு ஒரு வழக்கு, அதுவும் போய்கிட்டு இருக்கு. 2019 பாராளுமன்ற தேர்தலில் நிப்பாட்டினாங்க. இந்தியாவே திரும்பி பார்த்த ஒரு தொகுதி, எனக்கு தொகுதி, நானும் அதில் ஒரு வேட்பாளர். தேர்தலை நிப்பாட்ட வச்ச அளவுக்கு ஒரு பணம் வந்து அங்கே புழங்கினது. அதற்கு வந்து வழக்கு இன்னும் போய்கிட்டு இருக்கு. அவருடைய பச்சாவுடைய வழக்கெல்லாம் இன்னும் பெருசாக போய்கிட்டு இருக்கு. அவருடைய பச்சா என்ன பேசினார் இந்த 2024 பொது தேர்தலில், நம்ம தேர்தல் பிரச்சாரத்தில்னு பார்த்தீங்கன்னா, என்னம்மா பலபலான் இருக்கீங்க, ஃபேரன் உள்ள போட்டிங்களா, 1000 வந்துருச்சான்னு கேட்டவர். இவர் பச்சா பண்ணுற பாலிடிக்ஸுக்கு இது எவ்வளோ பெட்டர் பாலிடிக்ஸ். இவர் பச்சா பாலிடிக்ஸுக்கு இது எவ்வளோ பெட்டர் பாலிடிக்ஸ். நான் திரும்பவும் சொல்கிறேன், அவர் பச்சாவுடைய பாலிடிக்ஸை பார்த்துட்டு அவருக்கு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்டவங்க கொஞ்சம் தெளிவாக கேட்கணும். ஐயா வந்து வயது மூப்பில் இருக்கார். அதனால் அவர்கிட்ட யார் பச்சாவை பற்றி பேசணுன்றது கொஞ்சம் தெளிவாக சொன்னால் நல்லாயிருக்கும். அண்ணன் சேகர் பாபு,
காளான் பக்கோடா சாப்பிட்ருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்போ தான். ஸோ அதனால டக்குன்னு அந்த ஃப்ளோவில் அது ஞாபகம் வந்திருக்கும், சொல்லியிருப்பாரு. ஸோ இவங்கெல்லாம் முன்னாடி புறக்கணிச்சிட்டு போனவங்க தான். இப்போ வந்து விமர்சனத்துக்கு. இன்னொன்று என்னன்னா, இப்போ கதற ஆரம்பிச்சிருக்காங்க. கதறல் கொஞ்சம் அதிகமாவே ஆயிருக்கு. ஏன்னா, இதையெல்லாம் யாருமே இதுவரைக்கும் பேசல. திமுக, பாஜக கூட்டணி, கள்ள கூட்டணி அப்படின்றது இதுவரைக்கும் யாரும் பேசல. இவர் என்னடா பேசிட்டாரு அப்படின்ற ஒரு பதட்டம் இன்னைக்கு ஆளாளுக்கு பேச வைக்கிறாங்க. நாளைக்கு முதல்வரும் கதறுவார். ஓகே சார். இப்போ முதல்வர் வந்து பார்த்தீங்கன்னா, நிதி பங்கீட்டுக்கு தான் போனாரு. அத பத்தி எந்த ஒரு அறிக்கையும் விடாம இன்னும் அப்படியே சைலன்ட்டாவே இருக்கார்ல. எதுக்கு போனாருன்றதே இன்னும் சொல்லலல்ல. அத பத்தி உங்களோட கருத்து என்ன? நிதி ஆயோக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மாநிலங்களுடைய வளர்ச்சி. மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கான திட்டங்கள வகுக்கிறது தான் அந்த ஒரு மீட்டிங் முக்கியமா நடக்கும். வருஷம் நடக்கும். அது பிளானிங் கமிஷன் வந்து நேரு காலத்துல இருந்தது. 1950ல இருந்து நேரு தலைவரா இருந்ததுக்கப்புறம் 2015ல மோடி ஆட்சி வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, பேர் மாத்தி அதற்கு தலைவரா பிரதமர் இருப்பாரு. ஸோ நரேந்திர மோடி தலைவராகவும், அதற்கு துணைத் தலைவர்கள், உறுப்பினர்கள்லாம் போட்டு அந்த ஒரு பிளானிங் கமிஷனே வந்து நிதி ஆயோக்னு பேர் மாத்தி நடக்கும். மாநிலங்களுடைய வளர்ச்சி தான் நாட்டின் வளர்ச்சி அப்படின்றது தான் வந்து ப்ரொபகண்டா. ஸோ கல்வி, மருத்துவம் எல்லா கட்டமைப்புகள் இது எல்லாத்துக்குமே வந்து நிதி பங்கீடு எப்படி பண்ணலாம்? எந்த மாநிலத்துக்கு அதிகமா குடுக்கணும்? எந்த மாநிலம் ரொம்ப பின்தங்கி இருக்கு? அதுக்கு கொண்டு வரதுக்கு என்ன மாரியான பிளானிங்லாம் தேவை? அந்த மாநிலத்துடைய ரெப்ரசன்டேஷன்ஸ் என்ன மாரியான இன்புட்ஸ் குடுக்குறாங்கன்றது தான் அந்த மீட்டிங் நடக்கும். இங்க கல்வியில நம்ம டாப்ல இருக்கோம். ஜிஎஸ்டி எல்லாத்துலயுமே வந்து நம்ம டாப்ல இருக்கோம். உற்பத்தியில எல்லாத்துலயும் டாப்ல இருக்கோம். இன்னொரு விஷயத்திலயும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கோம். எங்க அப்படின்னா கடன் வாங்குறதுல. இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இங்க நிதி நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்றத பிடிஆர் அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தல்ல முதல் நிதி இதுலயே வந்து சொல்லிட்டாரு. பட்ஜெட்லயே சொல்லிட்டாரு. வெள்ளை அறிக்கைலாம் விட்டாரு. இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கு. நாங்க இதெல்லாம் பார்த்து தான் நிதி நிலைமைய பார்த்து தான் நாங்க வாக்குறுதிகள கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேத்துவோம் அப்படின்னு சொல்லி தான் ரூ. 1000 குடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு 1 வருஷம் வரைக்கும். நீங்க என்ன பண்ணீங்க 1 வருஷம், 1 1/2 வருஷம், 2 வருஷம் கழிச்சு ரூ. 1000 குடுக்குறேன்னு சொல்லிட்டு, அந்த ரூ. 1000வுமே தகுதி வாய்ந்த அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்க. அதற்கப்புறம் என்ன பண்ணீங்க? ஈரோடு பை எலக்ஷன் வரும்போது கொஞ்சம் பேர சேர்த்தீங்க. திரும்ப 2024 பாராளுமன்ற தேர்தலுமே கொஞ்சம் பேர் சேர்த்தீங்க. அப்ப நீங்க சொன்ன எதுவுமே உண்மை இல்ல. எல்லாருக்கும் குடுப்பேன்னு சொன்னதும் பொய்யி, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் சேர்க்கிறேன்னு சொன்னதும் பொய்யி, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்க்கிறேன்னு சொன்னதும் பொய்யி, இப்ப எல்லாருக்கும் குடுக்க போறேன்னு சொல்றதும் பொய். ஏன்னா உங்க நிதி நிலைமை மோசமா இருக்கு. வருஷத்துக்கு இதுல மட்டுமே பல ஆயிரம் கோடி நீங்க போட்டீங்க அப்படின்னா, வேற எதுக்கு நிதி ஒதுக்குவீங்க? பல திட்டங்களுக்கு இங்க நிதி இல்லாம நிறுத்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு எனக்கு தெரியல. ஆனா அந்த 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 நிதிய அந்த அந்த திட்டங்களால பயனடையக்கூடிய பயனாளிகளுக்கு அது நல்லா தெரியும். ஒன்னொன்னா சொல்லணும் அப்படின்னா, ஆர்டிஇ அந்த ஆர்டிஇக்கு ஒதுக்கப்படுற நிதி இல்லன்னு சொல்லிட்டு இந்த வருஷம் ஆர்டிஇ போர்ட்டல் ஓப்பன் பண்ணல. தனியார் பள்ளிகள்ல 25% இடஒதுக்கீடின் மூலமா அரிய வகை நம்ம ஏழைகளுக்கும், ஏழை மாணவர்களுக்கு அதில தனியார் பள்ளிகள்ல சேர்க்கறதுக்கும் 1வதுலேருந்து 8வது வரைக்கும் கல்வி இலவசம். இது வந்து பல பேருக்கு தெரியாது. நாங்க வருஷம் நூற்றுக்கணக்கான மாணவர்கள தனியார் பள்ளிகள்ல இந்த மாரி சேர்த்துக்கிட்டு இருக்கோம். பொருளாதாரத்தில பின்தங்கிய, சமூகத்தில பின்தங்கிய மாணவர்களுக்கு இந்த 25% இடஒதுக்கீடு மூலமா நாங்க வந்து சீட்டு வாங்கி சேர்த்துக்கிட்டு இருப்போம். அந்த ஸ்கூல்ஸ்ல ஏற்கனவே வந்து அந்த சீட்ட குடுக்குறதுக்கு ரொம்ப டிமாண்ட் பண்ணுவாங்க. இல்ல நாங்க வந்து இத்தனை சீட் தான் இருக்கு. இத்தனை சீட்ட குடுத்துட்டோம். இத்தனை சீட் வந்து நாங்க அவங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ற அவங்களுடைய பசங்களுக்கு அந்த மாரி வந்து குடுத்து, அத வேற விதமா வந்து கணக்கு காட்டுவாங்க. இது எல்லாத்துக்குமே கவர்ன்மெண்ட் ஃபண்ட் பண்ணுது. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் சம் பெர்சன்டேஜ் குடுத்தாலும், ஸ்டேட் கவர்ன்மெண்ட் சம் பெர்சன்டேஜ் குடுக்கும். இதெல்லாம் ஸ்டேட் கவர்ன்மெண்ட் எங்களுக்கு குடுக்கலன்னு சொல்லி, இந்த வருஷம் ஆர்டிஇ இன்னும் ஓப்பன் பண்ணல. இதையெல்லாம் பேசுனாரா முதல்வர் அங்க போயி? எதுவுமே பேசல. ஆனா பையனுக்காக போய் 7 நிமிஷம் தனியா நீங்க போய் கேட்டிருக்கீங்க. சரி, இங்க வந்து நீட்ல ஃபெயில் ஆன ஒரு மாணவங்க இன்னைக்கு யுபிஎஸ்சியில் வந்து பாஸ் ஆகி மேலே போயிருக்காங்க அப்படின்னா நீட் மோசம்னு இன்னைக்கு உதயநிதி பேசுறாரு. வரவேற்கத்தக்க விஷயம். சரி, நீட்டை பற்றி பேசுனீங்களா? சொல்லுவாரா? முதல்வர் வந்து பிரதமர்கிட்ட நான் என்னெல்லாம் பேசுனேன்னு சொல்லுவாரா? மீனவர்கள் பிரச்சனை இங்கே இருக்குது. இலங்கை கடற்படை அன்றாடம் அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீன் பிடிக்க போனால் படகு பறிமுதல் பண்ணுறது, கைது பண்ணுறது, அவங்கள வந்து சித்திரவதை பண்ணுறது, இதெல்லாம் நடக்குது. அதை பற்றி பேசினாரா? எதை தான் பேசினாரு? இந்த 7 நிமிஷம் என்ன நடந்தது? ஆர்எஸ்எஸ் பிரமுகர் மூலமா போயிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி 7 நிமிஷம் தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறீங்க. நிதி ஆயோக் மீட்டிங் தனியாக நடக்குது. அங்கே சந்திக்கிறது இல்லாமல் தனியாக 7 நிமிஷம் என்ன போய் சந்திக்கிறது? என்ன தேவை இருக்கு அப்போ? அதைத்தானே இங்கே விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ நீங்கள் நேர்மையாளர்களாக இருந்தால் இங்கே உட்காந்துக்கிட்டு ஆட்சி செய்யலாம். இங்கே நேர்மையானவர்கள் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க தெரியல? கால் மேலே கால் போட்டு காமராஜர் மாதிரி அப்படி இருக்கணும். அப்போன்னா உங்களுக்கு வந்து நேர்மை உங்களுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும். நீங்கள் பியூராக இருந்தீங்க அப்படின்னா யாருக்கும் தலை வணங்கணுன்ற அவசியமே இல்லை. எங்கேயும் போய் குனிய வேண்டிய அவசியமும் கிடையாது. இன்னைக்கு எல்லா தமிழ்நாட்டுடைய மானத்தை அங்கே கொண்டு போய் வச்சுட்டு இங்கே வந்துட்டு நாடகம் போட்டுக்கிட்டீங்க. எங்களுக்கு மோடினாலும் பயம் இல்லை, ஈடினாலும் பயம் இல்லைன்னு. இந்த ரைமிங் பஞ்சு டைலாக்லாம் திமுக வீட்டில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப நல்லா பேசுவாங்க. இன்னும் வரக்கூடிய காலகட்டங்கள் நம்ம பார்க்க தான் போகிறோம். அவங்க சாயம் வெளுக்க தான் போகுது. ஓகே சார். இப்போ தமிழகத்துல தற்போது நிலைமை என்னன்னா, திமுக அவங்களோட கூட்டணியில கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதே மாரி அதிமுக, பாஜக கூட்டணி அப்படின்ற மாரி வெளிப்படையில கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க.
ஆனா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து எந்த ஒரு அறிவிப்பும், எந்த ஒரு அறிக்கையும் இல்லாம தற்போது அவங்களோட நிலைப்பாடு என்னவாக இருக்கு இப்ப டிவி? இல்ல நான் திரும்ப திரும்ப சொல்றேன். அவங்க வந்து கட்டமைப்ப உருவாக்கி, அவங்க கட்டமைப்ப வலுப்படுத்துறதுல அவங்க வந்து முழு கவனத்த செலுத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள் பிரச்சனைகள எப்பப்போலாம் அட்ரஸ் பண்ணணும், அப்ப அட்ரஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் தென் கட்டமைப்ப வலுப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்கள வந்து சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருக்காங்க. ஸோ அந்த வேலைகள் தான் போயிட்டு இருக்கு. கட்சி நிர்வாகிகள் இறுதி பட்டியல வந்து வெளியிடுறதுக்கு கால அவகாசம் குடுத்துருக்காங்க. அதற்குள்ள கட்சி நிர்வாகிகள் போஸ்டிங் போடுற வேலைய முடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேலையில ரொம்ப பிஸியா இருக்காங்க. நடுவுல இந்த மாரி அறிக்கை குடுத்தாங்க அப்படின்னா, அரசு வந்து கொஞ்சம் திண்டாட்டமாகும். மக்கள் மனநிலை அப்படின்றது கண்டிப்பா ஒரு ஷேக்கிங்ல தான் பிரதர் இருக்கு. நெறைய இப்போ சர்வேஸ்லாம் நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறம் நெறைய சர்வேஸ் வரப்போகுது. நம்ம வந்து பப்ளிக் ஒப்பீனியன்னு நீங்க வெளிய போய்லாம் எங்கேயும் எடுக்க வேண்டியதே இல்ல. நீங்க உங்க வீட்ல கேட்டீங்கனாலும் போதும், நான் என் வீட்ல கேட்டனாலும் போதும். நம்ம வீட்ல இருக்கிற ஒப்பீனியன்ஸே வந்து நம்மளுக்கு டிராஸ்டிக்கா தெரியும். தாவேகாவுக்கும், விஜயண்ணாவுக்கும் எந்த அளவுக்கு ஆதரவு பெருகி இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வந்துரும். ஸோ இதில நம்ம பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் உள்ள கொண்டு வந்து, நம்ம கெமிக்கல்லாம் போட்டு கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜூவாலஜிலாம் இங்க பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இங்க பியூரா மக்கள் பாலிடிக்ஸ்ல வந்து விஜயண்ணாவுக்கு ஒரு தனி இடம், தனி மதிப்பு இருக்கு. ஏன்னா, இவங்க எல்லாருமே திருடங்க அப்படின்றது மக்களுக்கு வெளிப்படையா தெரியுது. திமுகவும் திருடுவான், அதிமுகவும் திருடுவான், பாஜகவும் திருடுவான் அப்படின்றது நல்லாவே தெரியுது மக்களுக்கு. இதற்கு ஒரு மாற்று ஸ்ட்ராங்கான ஒரு 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 ஐடென்டிட்டி வந்து தேடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஐடென்டிட்டியா வந்து இன்னைக்கு விஜய் அண்ணா ஃபார்ம் ஆயிருக்காரு. அவர நோக்கி மக்கள் திரும்பிட்டாங்க. நீங்க அத என்னதான் போட்டு தார்ப்பாய் போட்டு மூடி போத்துனாலும், இங்க அந்த விதை வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மிகப்பெரிய மரமா 1 வருஷத்துல வளர்ந்து நிக்க போகுது. நீங்க ஏதோ 1 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு, இங்க வந்து ஆட்சிய புடிச்சிட முடியுமாலாங்கிறீங்க. 30 வருஷம் வேர் அது. 30 வருஷமா வேர் ஊனிக்கிட்டு இருக்கு. சைனா இந்த இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூங்கில். அது 30 வருஷமா வேர் ஊனியிருக்கு. இந்த 1 வருஷத்துல எந்த அளவுக்கு உயரமா வளர போகுதுன்றத பாருங்க. சப்போஸ் 2026ல விஜய் அவர்கள் பின்னடைஞ்சிட்டாங்கன்னா, அவரோட நிலைப்பாடு என்ன இருக்கும்? திரும்ப சினிமாக்குள்ளே போற மாரி ஐடியா வச்சிருப்பாரா? பின்னடைவுக்கு அப்படின்ற ஒரு எண்ணமே கிடையாது பிரதர். ஒன் அண்ட் ஒன்லி வெற்றி. வெற்றிய நோக்கி எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட முடியுமோ அத போட்டிருக்காரு. அத வந்து நம்ம ஒரு சினிமா ஃபீல்ட்லயும் பார்த்துருக்கோம். ஆரம்ப காலகட்டத்தில அவருக்கு எந்த மாதிரியான கிரிட்டிசிசம்ஸ் வந்தது, அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எந்த இடத்துல அவர் இருக்காரு அப்படின்றது இருக்கு இல்லையா? இவ்வளவு உழைப்புமே ஒரு நாள்ல வந்துடுறது கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி 2026 இலக்கு 2026க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2026ல வெற்றிக்கான சரியான ஒரு இலக்கா இருக்கு. 2026 மக்களும் அத நோக்கி தான் வந்து பயணிக்க போறாங்க. ஸோ விஜய் அண்ணாவும் அத நோக்கி தான் பயணிக்க போறாரு. கண்டிப்பா வெற்றி அப்படின்றது உறுதி. அதுல மாற்று கருத்தே கிடையாது. பின்வாங்குவதற்கான 1% 0.111111 கூட வாய்ப்பில்ல. அவர் வந்து நின்னு ஏறி அடிக்கிறதுக்கு தான் தயாரா இருக்காரு. எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.